ஸ்கூலில் படிக்கிறப்போ நம்ம அம்மா அப்பா யாராவது ஹெட் மாஸ்டராக இருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? நம்மளுடைய நட உட பேச்சு எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும். முக்கியமாக பயம் இல்லாமல் இருந்திருக்கும். அதே தான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம பயம் இல்லாமல் இருக்கணும். நம்ம பயம் இல்லாமல் தைரியமாக வாழணும்னா நாம் யாருன்னு நமக்கு தெரியணும். நாம் யார்? அதுக்கு விட தான் கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னா அப்போ கடவுளுக்கும் நமக்கும் இல்லை உறவு என்ன அப்படின்னு பார்த்தா அப்பா. அப்போது அப்பா இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வோம். எப்படி அந்த ஸ்கூலில் அந்த ஒரு ஸ்கூல் பையன் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டியே என்னுடைய அப்பா தான் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு தைரியம் வருதோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கடவுள் நம்ம அப்பா இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு தைரியமாக போகலாம் அப்படின்னு. இப்போது நம்ம அதுக்கு வந்து ஒரு கடவுளுடைய அப்பாவுடைய கேரக்டர் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். பைபிள்லேருந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு பின்னாடி ஒரு வரலாறில் நடந்தது ஒரு விஷயத்தையும் சேர்ந்து பார்ப்போம். ஐசாயா 9:6, ஏசாயா 9:6 எட்டர்னல் ஃபாதர், என்றும் உள்ள தந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா தொடக்கம் முதல் இறுதி வரை நல்லதுலேயும் கெட்டதுலேயும் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் எல்லாத்துலேயும் நம்மளை ஒரு என்றும் உள்ள தந்தையாக நம்மளை வழிநடத்தி வராரு. அப்போ அவரோட கேரக்டர் அடுத்தது எப்படிப்பட்டவர் அப்படின்னா லூக்கா சாப்டரில் லூக் 15 பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். காணாமற் போனால் பையன் மகன், ப்ராடிகல் சன் கதை நமக்கு தெரியும். பையன் அப்பாவை விட்டு விலகி போயிட்டான், ரொம்ப தூரமாக போயிட்டான். திரும்பவும் அப்பாக்கிட்டே வர்றதுக்கு திரும்ப வரும்போது அப்பா தூரத்தில் வர பையனை அப்பா பார்த்துடுறாரு. உடனே அவரோட செயல் எப்படி இருக்குன்னா, அந்த அப்பாவோட செயல் எப்படி இருக்குன்னா, கேரக்டர் எப்படி இருக்குன்னா, பரிவு கொண்டு ஓடி வந்து கட்டித்தழுவி முத்தமிட்டார் அப்படின்னு. இந்த சீனை ஒரு மூவியாக ஒரு சீனாக நீங்கள் அதை இமேஜின் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் சீனு. அப்பாவை விட்டு விலகி ரொம்ப இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்பா கடவுள்ன்ற அந்த அப்பாவை விட்டு விலகி பாவத்திலையோ இல்லை வறுமையிலையோ இல்லை கஷ்டத்துலேயோ நோயிலையோ வேலை இல்லாமையோ இன்னும் என்னென்ன சிக்கல்களோ உறவு சிக்கல்களோ அப்படி பல விஷயத்தில் நம்ம விலகி இருந்தாலும் அப்பா திரும்பி நம்மளை திரும்பி பார்த்துட்ருக்கிறாரு. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா போதும் அப்பா அந்த கதையில் அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய கடவுள் பரிவு கொண்டு ஓடி வந்து கட்டித்தழுவி முத்தமிடுவார் அப்படின்னு இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பார் நம்ம. அப்போ நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம தந்தை அவ்வளோ இறக்க குணமும் பரிவும் கொண்டவர் அப்படின்னு. இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் எப்படி பார்க்கலான்னா, நம்ம கொஞ்சம் வரலாறில் போனான்னா எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்த மக்களை கானான் தேசத்துக்கு பாலைவன வழியாக நடத்தி கூட்டு கைப்பிடிச்சு 40 வருஷமும் கூட்டிகிட்டு வராரு. அப்படி வரும்போது மக்களுக்கு அந்த பாலைவனத்தில் கடவுளை சோதிக்கிறாங்க. கடவுள்கிட்ட கேட்டு பார்ப்போம். தண்ணியை கேட்குறாங்க. பாலைவனத்தில் தண்ணிக்கு சாத்தியம் இல்லை, பட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்போம், அவரை சோதிக்கலாம் அப்படின்னு தோணும்போது நம்ம கடவுளுக்கு அப்பாவுக்கு அது ஒரு லேசான காரியம். தண்ணியை கொண்டு வந்துட்டார், தண்ணி கொடுத்துட்டாரு பாலைவனத்தில். தண்ணி தானே, இது சாத்தியப்படுறது ஈஸி தான். இது நான் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட நம்ம சில நேரத்தில் நினைப்போம், நம்ம கஷ்டப்பட்டால் நமக்கு அது சாத்தியமாகும் எந்த ஒரு காரியம்னாலும் அப்படின்னு. மறுபடியும் அந்த மக்கள் சோதிக்கிறாங்க, கடவுள்கிட்ட கேட்குறாங்க, உணவு கேட்குறாங்க. பாலைவனத்தில் அப்பம் உணவு இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பாலைவனத்தில் அது சாத்தியமே கிடையாது. மறுபடியும் இந்த தண்ணி மாதிரியே தான் அதுவும் ஒரு சாத்தியம் கிடையாது. அதை விட ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க்கை தான் கடவுள்கிட்ட வைக்கிறாங்க.
அதையும் அவர் சாத்தியப்படுத்தி தராரு. அப்பமும் இறைச்சியும் அந்த காடை இறைச்சிகளையும் அனுப்பி தரார். இதில் என்னென்னா அந்த அந்த மக்களுடைய தொகை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 5-6 லட்சமோ ஏதோ லட்சக்கணக்கான மக்கள் தான் அது. அத்தனை பேருக்கு அந்த பாலைவனத்தில் ஒரு தண்ணியோ உணவோ அப்பமோ எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு இறைவனாக தான் நம்ம பார்க்குறாரு. அப்போ நம்மளுடைய அப்பாவுக்கு சாத்தியமே படாத எதுவுமே இல்லை, எல்லாமே அவருக்கு சாத்தியப்படும். இஸ் அல்மைட்டி அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பிக்சர் அவருக்கு. ஒரு பக்கம் இரக்கமும் பரிவும் இருக்கிற ஒரு கடவுள் அப்பா, அதே அப்பாவுக்கு எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி காட்டுற ஒரு சக்தியும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்ம தினமும் பயந்து அழுது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ வேணாம். ஏன்னா நம்ம கடவுளின் பிள்ளைகள்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அப்போது அந்த அப்பாவுக்கு இருக்கிற சக்தியும் பரிவும் இரக்கமும் நமக்கு தெரியும். இந்த தாட்டோடு நம்ம முன்னாடி போனோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு தைரியத்தோடு போகலாம். நொந்து வாழ வேணாம், தைரியமாக வாழலாம். தேங்க்யூ.